Welcome to Divine 369 Tarot Trading. நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட்டான டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலருக்கு கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் blessings கம்மிங் டு யூ. எஸ், இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான blessings வரப்போகுது. பட் நீங்கள் அதை வந்து பார்க்குறவங்க சில பேர் அப்சர்வ் பண்ணாமையோ இல்லை பார்க்காமையோ இருக்கலாம். ஆனால் அது உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து சேரப்போகுது. அது என்ன மாதிரியான blessings அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பட் அந்த blessings என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் இந்த ரீடிங் எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க, ஓகேவா? பர்சனல் ரீடிங் வேணும்னா ஆஸ் யூஷுவல் குரூப்பில் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களை ரிவர்ட் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். என்ன மாதிரியான விஷயம் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஓப்பன் அப் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வாவ், நிறைய பேர் கார்மிக் இஷ்யூவால் நிறைய பேர் வந்து டவுன் ஆகி இருப்பீங்க. ஒரு ஹோப், அந்த ஹோப்பை மட்டுமே வச்சு ஓகே 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 அப்படின்னு உங்களை நீங்களே தட்டி கொடுத்து எப்படிரா அப்படிங்கிற மாதிரி அந்த கடந்து வந்திருக்கீங்க. இப்போது அந்த ஹோப் உங்களுக்கு உயிர் கொடுக்க ஆரம்பிச்சு, நீங்கள் அந்த ஹோப்புக்கு உயிர் அந்த ஹோப் அந்த நீங்கள் வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து இப்போ உயிர் கொடுத்து மேலே இறங்கி வருது. அந்த நம்பிக்கையால் இப்போ நீங்கள் வந்து அந்த நம்பிக்கை தான் இப்போ உங்களை மேலே கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போது இது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்க்காக கூட இருக்குது. அதை தான் அந்த கம்ப்ளீஷன். ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து இப்போ கம்ப்ளீட் ஆகி நீங்கள் வெளியில் வரீங்க. ஸோ இந்த கார்மிக் பீரியட் இப்போ எண்டப் ஆக போகுது. நீங்கள் அப்சர்வ் பண்ணனாலும் உங்களுக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு சிலருக்கு அது புரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு புரியாமல் இல்லை அப்சர்வ் பண்ணாமல் இல்லை பார்க்காம கூட விட்டுருப்பீங்க. பட் ஆனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. எஸ், நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆக போகுது, எண்டப் ஆக போகுது. என்னங்க வேணும் சொல்கிறல்ல, புது பிகினிங் ஆரம்பிக்க போகுது உங்கள் லைஃப்பில். நீங்கள் இத்தனை நாளுமாக ஒரு மன அமைதி இல்லாமல் நீங்கள் ரொம்ப அழுத்தத்தோட எப்படி சொல்கிறது, ஒரு அழுத்தத்தோட ஆர்ப்பாட்டமாக மைண்டையும் உங்கள் பாடியையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, தூக்கம் இல்லாமல், ராப்பகலாக தூக்கம் இல்லாமல், ஒரு கிளாரிட்டி இல்லாமல், திக்கு தெரியாமல் எங்கே மூவ் ஆகிறோம், என்ன செய்யணுங்கிறதே இல்லாமல் இருந்தது உங்களுக்கு. இப்போது உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் அப் ஆக போகுது. எமோஷ்னலாக நீங்கள் பேலன்ஸ் ஆக போகுது. நிறைய ஒரு புது தொடக்கங்கள், புது ஆரம்பங்கள் வந்து உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. முக்கியமாக உங்கள் லைஃப்பில் அமைதி என்ட்ராக போகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சில பேர் கூட குழந்தை இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க கூட கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கான ஹீலிங் இப்போ வரப்போகுது. எஸ், நீங்கள் எவ்வளோ நாள் பட்டுட்டு இருந்தாங்க, அந்த ஹீலிங் இப்போ உங்களை தேடி வருது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த ஹீலிங் மூலமாக நீங்கள் வந்து அகெயின் பாருங்கள், ஃபுல் கார்டு வந்திருக்கு. மறுபடியும் நியூ பிகினிங்ஸ் தான். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு எப்படி சொல்கிறது, லவ் அண்ட் நியூ ஜேர்னியோட ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் அப் ஆக போகுது. மேஜராக சிங்கிளாக இருக்கவங்களுக்கு லவ் கூட கமிட்டப் ஆகலாம், லவ் ஸ்டார்ட் அப் ஆகலாம், இல்லை அது என்ன சொல்லுவாங்க, அது கமிட்டட் தானே, கமிட்டட் ஆவாங்க. எஸ், கமிட்டட் ஆவாங்க. அண்டு எந்த ஒர்க்னாலுமே ரொம்ப பேஷனேட்டாக பண்ண போகிறீங்க. வாவ். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதத்துலேருந்து உங்கள் லைஃப் அபண்டண்ட்டாக மாறப்போகுது. இதை விட வேறு என்னங்க வேணும்? கண்டிப்பாக நீங்கள் 1010 எஸ் 1010 அதுதான் அந்த நம்பர், அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துட்ருப்பீங்களா இருக்கும். இல்லை 1001 அப்படி பார்ப்பீங்களா இருக்கும். இல்லை 0001, இந்த 3 நம்பர் கண்டிப்பாக ஏதாவது ரெசனேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்லேருந்து மெயினாக டார்க் எனர்ஜிலேருந்து நீங்கள் ஒரு லைட் எனர்ஜிக்கு மாறுறீங்க. நான் ஏற்கனவே நம்ம குரூப்பில் நிறைய மெசேஜ் போட்டிருக்கேன், சன் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுங்கள், சன் எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுங்கன்ட்டு.
ஸோ அந்த சன் எனர்ஜி தான் உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு கொடுக்க போகிறாங்க. ஸோ நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு சன் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், ஆதித்ய ஹிருதயம் கேட்குறவங்க கேளுங்க. உங்கள் லைஃபு இருண்டிருந்த உங்கள் வாழ்க்கை இப்போ ரொம்ப வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ரொம்ப வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஒரு ஆரம்பம், ஒரு வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை வந்து புது விதமாக மாறப்போகுது. அந்த மாறுதல் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவான, சந்தோஷமான, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை உங்கள் கையில் வந்து கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க. அது அன்பும் அரவணைப்பும் நிறைய வந்து சேரப்போகுது. பண ரீதியாகவும் நான் இங்கே வந்து யூனிவர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸை நான் பார்க்குறேன். ஸோ பணம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த அவங்களுக்கும் இப்போ வந்து அவங்களும் நிறைவான பணம் வரதையும் நான் பார்க்குறேன். படிக்கிற பசங்க இதுக்கு முன்னாடி படிக்காமல் இருந்திருந்தால் இனிமேல் அவங்க நல்லா படிப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். வெளிநாடு போய் படிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக படிக்கலாம். அவங்களுக்கும் அப்படி படிக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஜேர்னியும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரீடிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ரீடிங்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சோல்மேட்ஸ்.